ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேத்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5 வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். இன்றைக்கான வினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஒழுங்கு பலகோணத்தின் சுழற்சி கோணம் 40 டிகிரி எனில் அப்பலகோணத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அருங்கோணம், ஆப்ஷன் பி ஐங்கோணம், ஆப்ஷன் சி எண்கோணம், ஆப்ஷன் டி 9 பக்கங்கள் கொண்ட பலகோணம். ஒரு ஒழுங்கு பலகோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோணங்கள் வந்து அதில் நிறையா இருக்கும். இப்போ ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறோம், அதில் பல கோணம் எப்படின்னா இப்படி போடலாம் பாருங்கள். இந்த புள்ளிலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் இதுதான் வந்து பல கோணம். இதில் எத்தனை கோடு வேணாலும் நீங்கள் வரைஞ்சி எத்தனை டிகிரி வேணாலும் குறிச்சிக்கலாம். எல்லாமே வந்து சமமாக இருக்கும். ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க சுழற்சி கோணம் 40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு வட்டத்தில் அமையும் கோணம் என்னென்னு எடுத்துக்கிட்டோன்னா 360 டிகிரி. அதை நீங்கள் 40ஆல் வகுக்கணும். ஏன்னா அங்கே 40 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போது ஒவ்வொரு சுழற்சி கோணம் ஒவ்வொரு கோணத்தின் அளவு 40 இருக்கும். இப்போ எத்தனை கோண அளவுகள் அதில் இருக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து அருங்கோணமா ஐங்கோணமா, 5 கோணம் இருக்குமா, 6 கோணம் இருக்குமா, 8 கோணம் இருக்குமா, இல்லை 9 பக்கங்கள் கொண்ட பலகோணமாக இருக்குமான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 360 டிகிரியிலேருந்து 40 டிகிரி வகுக்கணும். ஓகேங்களா? அதில் எத்தனை டிகிரி எத்தனை பக்கங்கள் வருது, எத்தனை கோணங்கள் வருதுன்னு பார்க்குறதுக்காக. ஓகேங்களா? அந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 36 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 9 4 36. அப்போ 9 கோணங்கள் வரும். இப்போ இதில் எத்தனை என்னென்ன ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். அருங்கோணம், அப்போ 5 கோணம், 6 கோணம் முடியாது தான் அருங்கோணம். ஐங்கோணம்னா 5 கோணம் முடியாது. எண்கோணம்னா 8 கோணம். எதுனா இதுதான் கோண அளவு. 1 2 3, இது ஒரு கோணம், இது ஒன்று 4, இது ஒன்று 5, இது ஒன்று 6, இது ஒன்று 7, இது ஒன்று 8. இது மாதிரி வரைஞ்சால் அது 8 கோணம் எண்கோணம். ஒவ்வொரு கோண அளவும் 40 டிகிரியாக இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா 9 கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 9 பக்கங்கள் கொண்ட பலகோணம். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், பிபனோசி எண்கள் தொடரில் 15வது உறுப்பு காண்க. பிபனோசி எண்கள் தொடர் பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். போன வீடியோலையும் நம்ம பார்த்துருப்போம். பிபனோசி தொடர் வரிசைனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இதுலேயும் சொல்கிறேன். அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? 15வது உறுப்பு கேட்டிருக்காங்க. இதுதான் பிபனோசி எண்கள் தொடர் வரிசை. அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் வந்து காமன் 1 1ன்னு எடுத்துக்கணும். அடுத்து 3ஆம் நம்பர் எப்படி போடணும்னா, முன்னாடி இருக்கிற 2 நம்பரை கூட்டி 3ஆவது நம்பராக போடணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பரை கூட்டி அந்த இடத்துல போடணும். இப்போ இதில் என்ன செய்யணும்னா, இந்த 1 கூட்டி இந்த இடத்துல போடுறோம். அடுத்து இந்த 1 2 கூட்டி இந்த இடத்துல 3ன்னு போடுறோம். அப்போ 3 2 கூட்டி 5ன்னு போடணும். 3 5 கூட்டி 8, 8 5 கூட்டினா 13, 13 8 கூட்டினா 21, 21 13 கூட்டினா 34. அதுக்கு அடுத்த நம்பராக நம்ம போடணும். அடுத்து 25 34 கூட்டினா 55, 55 34 கூட்டினா 89, 89 85 கூட்டினா 144, 144 89 கூட்டினா 233, 233 144 கூட்டினீங்கன்னா 377, 377 233 கூட்டினா 610. இது மாதிரி இந்த 2 நம்பரை கூட்டி அடுத்தடுத்த நம்பராக போயிட்டே இருக்கலாம். இதோட நிற்கலாம், இது போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 15வது உறுப்பு கேட்டிருக்காங்க. இப்போ 15வது உறுப்பாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, 7, 8 9 10 11 12 13 14, இது 15. 610 தான் வந்து 15வது உறுப்பு. இப்போ கரெக்ட் ஆன்சர் 610. ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதான் நீளப்பட்ட பகுதிகளை பின்ன முறையில் கூட்டுக. இந்த படம் கொடுத்துட்டாங்க. அதில் மொத்த பகுதி எத்தனைன்னு பார்க்கணும். அதில் நிழலிடப்பட்ட பகுதி எவ்வளோன்னு நம்ம பின்னமாக எழுதிட்டு அதுக்கப்புறம் 3த்தையும் கூட்டணும். ஏன்னா 3 படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள். ஒரு வட்டம் கொடுக்காங்க. வட்டத்தை என்னவா பிரிச்சுருக்காங்க? 4ஆக பிரிச்சுருக்காங்க. அப்போ 4ன்றது முழு பகுதி. கீழே போட்டுடணும். அதில் எத்தனை ஷேர் பண்ணியிருக்காங்க? ஒரு பக்கத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 மேலே போகணும். அப்போ 4ல் ஒரு பகுதி ஷேர் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு ப்ளஸ்ஸு. இதில் எத்தனை கட்டம் இருக்கும் பாருங்கள். இந்த செவ்வகத்தில் எத்தனை கட்டம் இருக்குது, எத்தனை ஸ்கொயர் இருக்குது, சதுரம் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. மேலே 4 கீழே 4, மொத்தம் 8. அது 8 கீழே போடணும். ஷேர் பண்ணியிருக்கிறது எத்தனை? 1 2 3. அது 3 மேலே போடணும். அப்போ 8ல் 3 பகுதி ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பூவில் பாருங்கள். மொத்தம் எத்தனை லீஃப் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. 8 கீழே போடணும். ஷேர் பண்ணியிருக்கிறது எத்தனை? 1 2 3 4 5. அப்போ 8ல் 5 பகுதி ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இது 3த்தையும்
எல்சிஎம் எடுத்து கூட்டணும். கீழே சேமாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட்டிக்கலாம். வெவ்வேறு நம்பராக இருந்ததுன்னா நீங்கள் எல்சிஎம் எடுத்து தான் கூட்ட முடியும். இப்போ கீழே கூட்டியிருக்கேன் பாருங்கள். 1/4 + 3/8 + 5/8 இதெல்லாம் வந்து படத்துலேருந்து நம்ம போட்டது. எத்தனை பகுதி வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க மொத்த பகுதியில், அதை வந்து நம்ம பின்னமாக எழுதியிருக்கோம். திருப்பி இது என்ன செய்யலாம், 4 8ன்னு இருக்குங்க. 4 இங்கே 8 இருக்குது, 8 இருக்குது. அப்போ 8 தான் வந்து எல்சிஎம். ஏன்னா 8ல் 4ம் டிவைட் ஆகும். இப்போ 8 தான் எல்சிஎம். அப்போ 8ல் எத்தனை நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது. அப்போ 2 இது கூட பெருக்கணும். 2 அதை இங்கே மேலே போட்டுக்கணும். இந்த 8 இங்கே இருக்கனால 3யும் 5 நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். மேலே என்ன இருக்குது, 5 3 8 8 2 10 10/8. இது இன்னும் 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 10 4 2 8 5/4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏயில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஈஸியான சம் தான். இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.